கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்கள் மற்றும் வில்லன் உள்ளிட்ட பல வேடங்களில் பல்வேறு திரைப்படங்களில் பல்வேறு மொழிகளிலும் அவரது திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ் அவருடைய கல்லூரி படிப்பை சிவகங்கை காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் அவர் படித்திருக்கிறார். அதன் பின்னர் இங்கு பச்சையப்பான் கல்லூரியில் படித்து அதன் பின்னர் கல்லூரி கல்வியை கல்லூரி நிறைவு செய்ய இயலாமல் அவர் திருவல்லிக்கேணியில் உள்ள அந்த கெலட் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக அவரது வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். 1970களுக்கு பிறகு திரைத்துறையில் அவர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு 74ஆம் ஆண்டு பாலச்சந்தரின் அந்த அவ்வளவு தொடர்கதை படத்தில் நடித்ததன் மூலமாக தொடர்ந்து திரைத்துறையில் அவர் பல்வேறு வேடங்களில் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பல்வேறு வேடங்களில் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களிலும் அவர் நடித்து திரையுலகை தாண்டி பல்வேறு தொழில் துறையிலும் தடம் பதித்து அவர் குணச்சித்திர வேடங்களில் நடித்ததன் மூலமாக தமிழக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் நடிகர் ராஜேஷ். உடல்நலக்குறைவால் இன்று காலமான நிலையில் திரையுலகைச் சேர்ந்த ஏராளமானோர் அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். திரையுலகினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் நடிகர் ராஜேஷ் அவரது 75வது வயதில் இன்று காலமானார். 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் 50 ஆண்டுகளுக்கும் அதிகமாக தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் நடித்துள்ள நடிகர் ராஜேஷ் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில் பல்வேறு முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அவர் பாலச்சந்தரின் அவளொரு தொடர்கதை திரைப்படத்தின் மூலமாக திரையுலகில் நுழைந்து அதன் பின்னர் அந்த 7 நாட்கள், அச்சமில்லை, அலைவாயும் நெஞ்சங்கள் மற்றும் அரையன் 305 கடவுள், ஆட்டோகிராஃப், ஆயுதம் மற்றும் இதயங்கள் ராஜ்யம், உத்தமி, கன்னி பருவத்திலே காத்திருக்க நேரமில்லை, காவலுக்கு கட்டிக்காரன் மற்றும் குடும்ப சங்கிலி, கொலுசு, சட்டத்தின் பிறப்பு விழா, சத்யா, சந்தோஷ கனவுகள், சித்திரமே, சிறையில் பூத்த சின்னமலர் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். இது தவிர தனிக்காட்டு ராஜா, தாமரை, தாய் வீடு, திருப்பதி மற்றும் தீனா, தைப்பொங்கல், நல்ல காலம் பிறந்தாச்சி, நிலவே மலரே மற்றும் பரசுராம், புது ராகங்கள், பொங்கலோ பொங்கல், மகாநதி, மண்ணுக்குள் வைரம் உள்ளிட்ட திரைப்படங்களில் அவர் முக்கிய வேடங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறார். மெட்டி மற்றும் யானை, ரமணா, வரலாறு, வானமே எல்லை, விருமாண்டி மற்றும் ஜெய்ஹிந்த் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் அவர் முக்கிய வேடங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறார். 50 ஆண்டுகளாக திரைத்துறையில் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் நடித்துள்ள நடிகர் ராஜேஷ் இடதுசாரி சிந்தனையுடன் அங்கு தன்முனைப்பு பேச்சு மற்றும் நேர்மறை சிந்தனைகளை திரையுலகினர் மட்டுமல்ல மாணவர்கள் மற்றும் பொதுவாக ரசிகர்களிடம் விதைத்தவர். முற்போக்கான கருத்துக்கள் மற்றும் முற்போக்கான அவருடைய பேட்டிகள், பல்வேறு முக்கிய பிரமுகர்களின் எடுத்த பேட்டிகள், தொலைக்காட்சி தொடர்களில் பல்வேறு வேடங்களில் நடித்து பல தொடர்களில் அவர் முக்கிய குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகர் ராஜேஷ். பின்னணி குரல் கலைஞராகவும் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் அவர் பல்வேறு தொடர்களிலும் முக்கிய வேடங்களில் கடந்த 2000வது ஆண்டிலிருந்து பல்வேறு வேடங்களில் அவர் பல தொலைக்காட்சிகளில் முக்கிய நாடகங்களில் அவர் முக்கிய வேடங்களை ஏற்று ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர்.